திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் யானை நேற்று வாகனை தாக்கியதில் உதயகுமார் இறந்த சோகத்தில் தொடர்ந்து கண்ணீர் வடித்து வரும் யானை. முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் கோவிலில் உள்ள தெய்வானை யானை அனைத்து நாட்களிலும் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவது வழக்கம். இந்த நிலையில் யானை கட்டி வைக்கப்பட்டு இருந்த இடத்திற்கு சென்ற பாகனின் உறவினர் சிசுபாலன் என்பவர் யானையுடன் செல்ஃபி எடுத்துள்ளார். மேலும் யானையை கைகளால் தட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த யானை தெய்வானை சிசுபாலனை கடுமையாக தாக்கி மிதித்துள்ளது. இதனை கண்ட யானை பாகன் உதயகுமாரும் அவரை காப்பாற்ற வந்துள்ளார். அப்பொழுது அவரையும் தாக்கியுள்ளது. இதில் 2 பேருமே சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்ட பொழுது யானை பாகன் உதயகுமார் அருகே யானைக்கு உணவு சேகரித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது உறவினர் சிசுபாலன் யானை அருகே சென்று செல்ஃபி எடுக்க யானையிடம் தேவையில்லாமல் சில்மிசம் செய்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. அப்பொழுது தும்பிக்கை தட்டி கொடுத்த பொழுது சிசுபாலனை யானை தும்பிக்கையால் அடித்து தூக்கி வீசியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்பொழுது சிவபாலனை காப்பாற்ற வந்த பாகன் என தெரியாமல் பாகனையும் யானை தும்பிக்கையால் தூக்கி வீசியதில் அவரின் தலையில் அடிபட்டு உயிரிழந்தார். அப்பொழுது யானை பாகன் அருகே நின்ற பாகனை தும்பிக்கையால் எழுப்பியது பக்தர்கள் அனைவரும் மனம் உருகும் வகையில் இருந்தது. மேலும் இன்று காலை முதல் யானை அழுது கொண்டே இருக்கின்றது. இதை ஏராளமான பக்தர்கள் பார்த்த வண்ணம் உள்ளனர். யானை தன் பாகனை என தெரியாமல் அடித்து கொன்று விட்டேமே என்ற நினைப்பில் கவலையாக கண்ணீர் வடிப்பதாக பக்தர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.